கொடிகாமம் துர்கா மழலைகள் பூங்கா சிறார்களின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு. யாழ் கொடிகாமம் தாவளை இயற்றாலை துர்கா மழலைகள் பூங்கா சிறார்களின் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு சிறப்புற இடம்பெற்றது. முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திருமதி சிவசுதன் விஜிதா தலைமையில் முன்பள்ளி மைதானத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் முதலுதவி சங்க இந்து சமய தொண்டர் சபையின் தேசிய கண்காணிப்பாளருமான திரு கலாநிதி வைத்தியலிங்கம் ஜெகதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அத்துடன் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு சிதம்பரப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் தாவளை இயற்றாலை பொருளாதார உத்தியோகத்தர் திருமதி சதீபன் கல்பனா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர். அதேவேளை வரணி குடும்ப முன்பள்ளி இணைப்பாளர் திருமதி லோகிதன் கேதிகா அவர்களும் ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி கணேசமூர்த்தி மகேஸ்வரி அவர்களும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சமய தொடர் சபையின் தேசிய தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக தோள்களை சமனாக மதிப்போம் என்ற தொனிப்பொருளில் விளையாட்டு சுடரை ஏற்றி வெற்றி கேடிய ஆண்டிற்குரிய செயற்பட்டு மகிழ்வோம் துர்கா மழலைகள் முன்பள்ளியின் விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி கலாநிதி வைத்தியலிங்கம் ஒரு சுடர் ஏற்றப்பட்டு தொழில்கள் வாழ்க்கையிலும் விளையாட்டுகளிலும் சரியான சமனாகவும் மதிப்போம் என்ற உறுதிப்பாட்டினை அளிக்கின்ற வகையில் அவர்களினால் பரிமாறி தொடர்ந்து சிறார்களின் விளையாட்டுகள் இடம்பெற்றன. முன்பள்ளி மாணவர்கள் சிவப்பு பச்சை என்ற டிவியில் அந்த குவளைகளை நோக்கி பழம் வைத்தலும் எடுத்தலும் என்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் ஈரணிகளாக பிரிந்து மோதிக்கொண்டது. அதில் இளம் சிவப்பு கோப்பைகளை சொந்தமான அணி முதலாவதாக இளம் பச்சை மற்றும் செம்மஞ்சள் கோம்புகளை நோக்கியவாறு தடை தாண்டலில் தங்களுடைய விளையாட்டுகளை விளையாடி வந்துள்ளார்கள். மாணவர்கள் இரு அணிகளாக பிரித்து அந்த வணிகத்தில் வைக்கப்பட்ட மீன்களினை பிடித்து அந்த கூடையில் போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இரு அணியும் இந்த விளையாட்டை மிகவும் சுவாரஸ்யமாக விளையாடி கொண்டு முன்னேறுகிறார்கள் என்றுதான் பார்ப்போருக்கு பேசுகிறது. ஏனைய விளையாட்டுகளுடன் ஒப்பிடுகையில் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டாக கூட இருக்கலாம் என்று சொல்லலாம்.
சிவப்பு மற்றும் பச்சை அணிகளிடையே மோதிக்கொள்கின்றன. மாணவர்கள் அந்த குனிந்து பிடித்துக் கொண்டிருக்கப்படுகின்ற அந்த இரண்டு வளையங்களிலாகவும் நுழைந்து வெளியே வந்து தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்கின்றார்கள். அவ்வாறு ஈரணிகளாகவும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயம் தரம் 1 மற்றும் 2 மற்றும் 3 அவர்களும் கலந்து கொள்ள முடியும். ஆகவே அவர்களுக்கான நிகழ்வு ஆரம்பமாக காத்திருப்பதனால் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறார்களின் இடைவேளை நிகழ்வு சிறப்புற இடம்பெற்றது. தொடர்ந்து பெற்றோர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து உத்தியோகத்தர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது.
நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளருமான சீனா பிரபாகரன் அவர்கள் முன்பள்ளி வளர்ச்சிக்கென ஒரு தொகை நிதியை அன்பளிப்பு செய்திருந்தார். இறுதியாக பரிசில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது.